இனி அடுத்த டைமும் ஊருக்கு போகும்போது அண்ணன் வீட்டுக்கு கோழி வாத்து எல்லாமே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேங்க. ஆனால் திடீர்னு வந்துட்டு காலையில் 8 மணிக்கு ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நாமளும் சரின்ட்டு திடீர்னு எல்லாம் கிளம்புற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. அதனால் நம்ம வாத்து பசங்க எல்லாருமே வந்து தொட்டியில் குதிக்க போயிட்டாங்க. சேவலும் பார்த்திங்கன்னா கோழி எல்லாமே விடிய கிளம்பி 5 மணிக்கு எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. அதனால் வந்து மீதி நம்ம கூண்டுக்குள்ளே இருந்தது பார்த்திங்கன்னா இந்த மணிலா வாத்து தான் இருந்தாங்க. சரி இவங்களையாவது ஊருக்கு இந்த டைம் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிடிச்சி வச்சுட்டு இருந்தோங்க. கல்கி வந்து நான் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சாங்க. அப்புறம் தியா வந்து இரு நான் வந்து பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தியாவும் பார்த்திங்கன்னா வாழெல்லாம் பிடிச்சிட்டாங்க. அது எங்கே பிடிக்கிறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது போல இருக்குங்க. கழுத்தை வந்து தியா பிடிச்சிருந்தாங்க. கழுத்தை பிடிக்காத அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவசரமாக ஒரு சாக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அது கட்டலான்னு சொல்லிட்டு கயிறு தழுவனா அவசரத்துக்கு ஒரு கயிறு கூட கிடைக்க மாட்டேட்டு இருந்துச்சுங்க. அப்புறமேட்டுக்கு எப்படியோ போட்டு வாத்துக்கெல்லாம் கொஞ்சம் ஓட்டையெல்லாம் அதுக்கு கேப்பு காற்று போகிற மாதிரி எல்லாம் பண்ணி விட்டுட்டு பேக் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்ங்க.